அடுத்து ஹிஸ்டரி பார்ப்போம். ஹிஸ்டரி 10th ஹிஸ்டரியில லெசன் 7, 8 சரியாப்பா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல 6374222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா? சரி ரைட். இப்போ 31வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் இணைகளில் சரியற்றதை காண்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எது சரியற்றது, அதாவது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சிராஜ் உத்தவ்லாவின் ரகசிய ஆதரவை பெற்று பிளாசி போருக்கு வித்திட்டவர் ஆங்கிலேயர் ராபர்ட் கிளைவ்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா சிராஜ் உத்தவ்லாவோட ரகசிய ஆதரவு கிடையாது, மீர் ஜாஃபரோட ரகசிய ஆதரவு பெற்று. ஏன்னா சிராஜ் உத்தவ்லாவோட சித்தப்பா தான் மீர் ஜாஃபர். சிராஜ் உத்தவ்லாக்கு எதிராக தான் சண்டைக்கு வருவாப்ல. அப்ப அப்ப மீர் ஜாஃபரோட ரகசிய ஆதரவை பெற்றுதான் சிராஜ் உத்தவ்லா கூட சண்டைக்கு வருவாரு. சோ பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23 கரெக்ட். இதற்கு இழப்பீடாக இந்திய கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற தொகை 2,25,00,000 ரூபாய் கரெக்ட். ஜங்சேத்துகோல் என்போர் வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்போர், அதுவும் சரிதான். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தம், எனவே வாடகை வசூலிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா டுடுமியான். இது புக் பேக்லயும் இருக்கு, சோ முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. டிடுமிர் இவர் வாஹாபி கிளர்ச்சிப்பா. சரியா? வாஹாபி கிளர்ச்சி. ஹாஜி ஷரியத்துல்லா பார்சி இயக்கத்தோட, ஃபராசி இயக்கம், பார்சி கிடையாது, ஃபராசி இயக்கத்தோட தொடர்புடையவர். சரியா? சரி. டுடுமியானுக்கு அடுத்து வந்தவர் நோவமியான் 1870 பதவி ஏற்பார். சரி ரைட் ஓகே. அடுத்தது பாருங்க 33வது கொஸ்டின். சாந்தல் கிளர்ச்சி சார்ந்த சரியற்ற இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ தான் சரியற்றது, தவறான இணை. ஏன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த சோட்டா நாக்பூர் சிங்பூம் இந்த பகுதியில் நடைபெற்றது கோல் கிளர்ச்சி. நம்ம கேட்டிருக்கிறது சாந்தல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சாந்தல் கிளர்ச்சி அப்படின்றது என்னன்னா அதாவது நம்மளுக்கு ராஜ்மஹால் குன்றுகள், அதான் மெயின், ராஜ்மஹால் குன்றுகள் பகுதியில நடைபெற்றது. சரி ரைட். ஆப்ஷன் பி பாருங்க. சித்து மற்றும் கணு ஆகிய சாந்தல் சகோதரர்கள் இக்கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினர். கரெக்ட். 15,000 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். கரெக்ட். இதன் விளைவாக சாந்தல் பர்கானா மண்டலம் ஏற்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான். சரி, அடுத்தது பாருங்க. உலுகுலன் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது? உலுகுலன் கிளர்ச்சின்னு என்னப்பா? முண்டா கிளர்ச்சி, அதான் உலுகுலன் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. பிர்சா முண்டா சரியா கிளர்ச்சி நடைபெற்ற இடம் ஜார்க்கண்ட், ராஞ்சில. சரியா? இன்னொன்னு குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்தவர்கள், இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்தவர்கள் யாரு அப்படின்னா இவங்கதான். சரியா? யாரு? முண்டா இன மக்கள். ரைட் ஓகேப்பா. அடுத்தது 35வது கொஸ்டின் பாருங்க. 1857 ஆண்டு நடைபெற்ற ஆண்டு பாஜிராவின் தத்துப்பிள்ளை நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். கூற்று 1 கரெக்ட் தான். வாரிசிலப்பு கொள்கை மூலம் இவருடைய பகுதி ஆங்கிலேயர்களால் இணைத்துக் கொள்ளப்பட்டது. ஆக்சுவலா 2 தவறு. கூற்று 1 சரி, 2 தவறு. ஏன்னா ஆக்சுவலா நானா சாஹிப் எதுக்கு சண்டை போட்டிருப்பாருன்னா இவருக்கு இது கொடுத்திருக்க மறுத்திருப்பாங்க. அதாவது இது இருக்குல்ல, அது என்ன, ஓய்வூதியம், பென்ஷன் கொடுக்க மறுத்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அதனாலதான் சண்டை போட்டிருப்பாரு. ஓய்வூதியம் தர மறுத்திருப்பாங்க. அப்ப வாரிசிலப்பு கொள்கை மூலமா ஆங்கிலேயர்கள் இதுல இணைக்கப்பட்டது. அதனால சண்டைக்கு வந்தவங்க யாரு அப்படின்னா ஜான்சி ராணி. சரியா? ரைட். 36வது கொஸ்டின் பாருங்க. 1857 கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கிய கர்னல் நீலின் கொடுங்கோன்மையை விவரித்த ஹோவர்ட் ரசல் என்ன பத்திரிகையாளர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையாளர்ப்பா. சரியா? ரொம்ப முக்கியமானது லண்டன் டைம்ஸ். மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையாளர்ல ஒருத்தர் வருவாரு. யாருன்னா வில்லியம் டிக்பை. இவர் யாரு அப்படின்னா மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையாளர். 1900 ஆண்டு 19 மில்லியன் மக்கள் மெட்ராஸ்ல பஞ்சத்தால உயிரிழந்தாங்க அப்படின்றத பதிவு பண்ணது மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையாளர் வில்லியம் டிக்பை தான். சோ நம்ம புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பத்திரிகையாளர்கள் தான் வருவாங்க. பத்திரிகையாளர்கள் எடுத்துக்கிட்டாவே 2 பேர் தான். ஒருத்தர் ஹோவர்ட் ரசல்,
இன்னொருத்தர் வில்லியம் டிக்பை. சோ இந்த 2 பேரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 37வது கொஸ்டின் பாருங்கப்பா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சென்னை வாசிகள் சங்கம் 1852, பம்பாய் மாகாண சங்கம் 1885, பூனா சர்வாஜனிக் சபா 1870, சென்னை மகாஜன சபை 1884. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் அமைப்பை உருவாக்க தனது சேவைகளை வழங்கிய அதிகாரி யார்? ஏஓ ஹியூம்பா. சேவைகளை வழங்கிய அதிகாரி யாருன்னா ஏஓ ஹியூம். அவரே தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அதாவது ஆங்கிலேயர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, நம்மளுக்கு எதிரா வந்து வேற ஒருத்தவங்க தனியா ஒரு இதை ஆரம்பிச்சு நம்மளுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு நம்மளே இவங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுத்து நம்ம சொல்ற கேட்கிற மாதிரி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற அதிகாரி, ஐசிஎஸ் அதிகாரி ஏஓ ஹியூம் தலைமையில குழு அமைச்சு அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்காக தனது சேவைகளை வழங்கியிருப்பாரு. சரியா? ரைட். ஓகே. அப்ப WC பானர்ஜி முதல் காங்கிரஸ் மாநாட்டோட தலைவர் எங்கன்னா பம்பாய். தாதாபாய் நௌரோஜி 2வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் கல்கத்தா. பத்ருதீன் தியாப்ஜி 3வது காங்கிரஸ் மாநாடு சென்னை. இன்னொன்னு காங்கிரஸை சேர்ந்த முதல் முஸ்லிம் தலைவர் யாரு அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி தான். சரியா? ரைட். 40வது கொஸ்டின் மார்க் 39 பா. தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்ட நீல் தர்பார் நாடகம் எந்த பிரச்சனையை கவனத்திற்கு கொண்டு வர பயன்படுத்தப்பட்டது? இண்டிகோ விவசாயிகளின் துயரம். சரியா? இது டைரக்டான கொஸ்டின் தான். வேற இத பத்தி சொல்லணும் அப்படின்னா இது நடைபெற்ற ஆண்டு வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1889 ஆரம்பிச்சு 60 வரை நடைபெற்றிருக்கும். ஆக்சுவலா வங்காளத்துல உள்ள நாடியான்ற மாவட்டம், வங்காள பகுதியில உள்ள நாடியா அப்படின்ற மாவட்டத்துல இந்த கிளர்ச்சி நடைபெற்றிருக்கும். சோ வேற இதுல வந்துட்டு இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வேணா திகம்பர பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். திகம்பர பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இவங்க 2 பேரும் இந்த கழகத்துக்கு மெயினா பங்கெடுத்தவங்க. சரி. அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. காங்கிரசின் குறிக்கோள் சார்ந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது. ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பது கிடையாது, தவறு, அதிகரிப்பது. ஏன்னா சட்டமேலவைக்கு இந்தியர்களை அனுமதிச்சிருப்பாங்க, அதனால சட்டமேலவைக்கு இந்தியர்களை அதிகரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நிர்வாகத்தையும் நீதித்துறையும் ஒருங்கிணைப்பது கிடையாது, ரெண்டையும் பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நிர்வாகத்துறை பிரிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிர்வாகத்துறை தனியாவும் நீதித்துறை தனியாவும் இருக்கணும், ரெண்டும் டிஃபரெண்டா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்க, அதாவது இந்த ஜாக்சன் துரை வந்து கட்டபொம்மனை விசாரிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அப்ப வந்துட்டு அவர் கலெக்டரா இருந்திருப்பாரு, ஆனா நீதியும் அவர் தான் வழங்கியிருப்பாரு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது, நிர்வாகம் தனியா இருக்கணும், நீதித்துறை தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மாகாண மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது, நீக்குவது கிடையாது. அவங்களோட கொள்கை வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ரைட். அடுத்தது பாருங்க, இந்தியாவை தற்சார்பு அடைய செய்யும் விரிவான திட்டத்தின் முக்கிய பகுதியாக இருந்தது எது? புறக்கணிப்பும் சுதேசியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்சார்பு அடைய செய்வது அப்படியே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும் இந்த விஷயம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். தற்சார்புனா என்னப்பா, நம்ம பொருளை நம்மளே தயாரிச்சு நம்மளே பயன்படுத்துறதுதான் தற்சார்பு. அப்போ அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு சுதேசி. சரியா? சுதேசினா நம்மளோட பொருளை நம்மளே பயன்படுத்துறது. அப்ப இது 2 தான் தற்சார்பு அடைய செய்யும் விரிவான திட்டத்தோட ஒரு முக்கிய பகுதியா இருந்திருக்கு. அடுத்து 48 பாருங்க, முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் எதன் மூலம் ஏற்றுக்கொண்டது? லக்னோ ஒப்பந்தம் 1916. சரியாப்பா? இந்து முஸ்லிம் சீர்திருத்தத்துக்கான ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. சரியா? இந்து முஸ்லிம் சீர்திருத்தத்துக்கான ஒப்பந்தம், இந்து முஸ்லிம் சீர்திருத்தத்துக்கான ஒப்பந்தம் தான் இந்த லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? சரி, ரைட். ஓகே. அப்ப பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடைபெற்றிருக்கும். அதுதான் என்னன்னா பூனா ஒப்பந்தம். அடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கப்பட்டுச்சுப்பா. இது வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் தனியா நடத்தினாங்கல்ல, அதுல கேட்டப்பட்ட கொஸ்டின். முஸ்லிம்களுக்கு
தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது எதுல அப்படின்னு சொல்லி. சரியா, இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது எதுலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. மாண்டேகு செம்ஸ்போர்ட் நம்மளுக்கு தெரியும், ஃபேமஸ். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் மாகாணங்கள்ல தன்னாட்சியை கொண்டு வந்தது. சரியா, சாரி, மாகாணங்கள்ல இரட்டையாட்சி முறை, சாரிப்பா, இரட்டையாட்சி முறைய கொண்டு வந்தது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். சரியா, 1919. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 43வது கொஸ்டின் பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது லாலா லஜபதி ராய் பஞ்சாப், பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் வங்காளம். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 44வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் அமைச்சரவை 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. சரியா, எதுக்கு பதவி விலகினாங்க? காங்கிரஸ் அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் ஆகும். 44 என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருப்பாங்க, பட் காங்கிரஸ் கேட்காம இவங்க இந்தியர்களை போர்ல பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாவே ரிசைன் பண்ணிருப்பாங்க. இதை மீட்பு நாளா கொண்டாடி இருப்பாரு முகமது அலி ஜின்னா. சரியா, டெலிவரன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி கொஸ்டின் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா திலகர்பா. நீங்க தன்னாட்சின்னு பார்த்தோன்னே டக்குன்னு அன்னி பெசன்ட் போட்டக்கூடாது, தவறு. நல்லா பாருங்க, எந்த மாசம்? ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யாருன்னா திலகர். அதுக்கப்புறம் திரும்ப செப்டம்பர் மாதம் உருவாக்குனவங்க தான் அன்னி பெசன்ட். 1916 செப்டம்பர்ல தான் அன்னி பெசன்ட் இதுல இணைஞ்சிருப்பாங்க. சரிங்களா, செப்டம்பர் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யாருன்னா திலகர் தான். ஏப்ரல்லே உருவாக்கியிருப்பாரு, மறந்துடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் இது. ரைட், அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறுப்பா. ஏன்னா 1879ஆம் ஆண்டில் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதியை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது 1855ல தான் இயற்றிருப்பாங்க. சரியா, 55ல இயற்றின சட்டம். அதன் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சாந்தல் பர்கானா மண்டலம் ஒண்ணு உருவாக்கி இருப்பாங்க. சரியா, அப்போ இதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, சரியான இணையை தேர்க. காந்தியடிகள் சட்டம் சரியான இணை என்னன்னா ஆப்ஷன் டி. காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பிய ஆண்டு 1891. இதுதான் சரி. அப்போ இது பாருங்க, காந்தியடிகள் சட்டம் பயில இங்கிலாந்து சென்றது 1888. காந்தியடிகள் சட்ட சேவைக்காக தென்னாப்பிரிக்கா வந்தது 1893. இது அப்படியே மாத்தி இருக்கு, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. பீனிக்ஸ் குடியிருப்பு எப்பப்பா? 1905. அப்ப இந்த 1910 அப்படின்றது டால்ஸ்டாய் பண்ணை. டால்ஸ்டாய் பண்ணை அதான், ஒரு 10 மாடாச்சு இருந்தா தான் பண்ண வைக்க முடியும். அப்ப 10 பண்ணை, 5 பீனிக்ஸ். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, வேவல் திட்டம், அதாவது சிம்லா மாநாடு சொல்லுவாங்க. சரியா, சிம்லா மாநாட்டுல தான் இந்த வேவல் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, 1945 ஜூன் 14ல தான் வேவல் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, ரைட் பாப்பா. இந்த பாருங்க, 1947 ஜூன் 3. இது என்னது? மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் திட்டம். சரி, ரைட். அப்ப 1947 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள். நேரடி நடவடிக்கை நாள். 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்படுதல். அதாவது இந்த பாராளுமன்றத்துல, சரிங்களா, பிரிட்டன் பாராளுமன்றத்துல இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது எப்படின்னா 1947 ஜூலை 18. அடுத்து பாருங்க, நேரடி நடவடிக்கை நாள் மூலம் மோசமாக பாதிக்கப்பட்ட நவகாளி மாவட்டம் எந்த மாகாணத்தில் இருந்ததுன்னா வங்காளம். இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது மகாத்மா காந்தி இருந்த இடம் இங்கதான், இந்த நவகாளியில தான் இருந்திருப்பாரு. வங்காள மாகாணத்துல இருந்துச்சுப்பா. சரியா, இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கான எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? ராட்கிளிஃப் பிரவுன் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கும். சரியா, அப்போ இந்த பாருங்க, ஏவி அலெக்சாண்டர், ஸ்டான்ஃபோர்ட் கிரீப்ஸ், இன்னொருத்தர் பெத்திக் லாரன்ஸ். பெத்திக் லாரன்ஸ்
இவங்கெல்லாம் யாருப்பா? அமைச்சரவை தூதுக்குழுல வருவாங்க 1946ல. அமைச்சரவை தூதுக்குழு 1946. சரியா? சரி, அடுத்தது பாருங்க. கீழ்காண்பவைகளில் 1946ஆம் ஆண்டுடன் தொடர்பில்லாதது எது கேட்டாங்கல்ல. ஆப்ஷன் ஏ மவுண்ட் பேட்டன் திட்டம் தான். ஏன்னா பார்த்தோம்னா 1947 ஜூன் 3 அதான் மவுண்ட் பேட்டன் திட்டம். மிச்சம் எல்லாமே ராயல் இந்திய கடற்படை புரட்சி 1946, ஜபல்பூர்ல இந்திய விமானப்படை சமிங்கை பிரிவு வேலை நிறுத்தம், சமிங்கைனா சிக்னல், வேலை நிறுத்தம் பண்ணது 1946. அமைச்சரவை தூதுக்குழு வருகை இப்ப பார்த்தாலப்பா 3 பேர், ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டான்ஃபோர்ட் கிரீப்ஸ், இவங்க 3 பேர் வந்தது எப்பன்னா அது 1946 தான். அப்ப தொடர்பில்லாதது எதுனா மவுண்ட் பேட்டன் திட்டம். ரைட், அடுத்தது பார்க்கலாமா? ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ், சரியா? அதை வந்து மலையா மற்றும் பர்மால ஜப்பானியர்களோட ஆதரவோட ஃபர்ஸ்ட் உருவாக்கியவர் யாருன்னா ஜெனரல் மோகன் சிங். அதான் கரெக்ட். சரியா? அதுக்கடுத்து இதை தொடர்ந்தவங்க கேப்டன் லட்சுமி செகல். சரியா? அந்த ஆசாத் ஹிந்த் ஃபௌஜா ஃபர்ஸ்ட் உருவாக்குனவர் ஜெனரல் மோகன் சிங். அதுக்கடுத்து இதை தொடர்ந்தவங்க யாரு அப்படின்னா கேப்டன் லட்சுமி செகல். அதுக்கடுத்து சுபாஷ் சந்திர போஸ் இதை 3 தான் பிரிச்சிருப்பாரு. காந்தி பிரிகேட், நேரு பிரிகேடு, லட்சுமிபாய் பிரிகேடு. சரியா? ரைட்பா. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க 53வது கொஸ்டின். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. எப்ப சொல்லியிருப்பாரு? பம்பாயில சொல்லியிருப்பாரு. பம்பாயில எங்கன்னா பம்பாயில சொல்லியிருப்பாரு. எப்பனா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்போ. சரியா? வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்ப சொல்லியிருப்பாரு. வேற இதுல டேட்டா வேற என்ன டேட்டா கொடுக்கலாம்? வேற இதான், அதாவது வெள்ளையனே வெளியேறு எப்பன்னா 1942 ஆகஸ்ட் 8. அது வெள்ளையனே வெளியேறு இது. அப்பதான் சொல்லியிருப்பாரு. அதாவது செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்ம முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி. மறந்துறாங்க. ரைட், அடுத்தது பாருங்க கூற்று காரணம். சரிப்பா. 1925 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் உருவாக்கப்பட்டது. ரைட்டு. என்ன கொடுத்திருக்காங்க? கூற்று. ரைட்டு, சரி, இது தவறுப்பா. ஆக்சுவலா 1924 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப இது தவறு கூற்று. ஓகே. அதே ஆண்டு பி கே தத்து மற்றும் அஸ்வகுல்லா கான் லக்னோ அருகே உள்ள காகோரி கிராமத்தில் அரசு பணம் கொண்டு சென்ற ரயில் வண்டியை கொள்ளையடித்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறுதான். ஏன்னா பி கே தத்துன்றவர் வேற. அவர் யாருன்னா இது சொல்றேன் நான் உங்களுக்கு. அதாவது மத்திய சட்டப்பேரவையில குண்டு போட்டவர், புகை குண்டு வீசினவர். இவரும் பகத்சிங்கும். ஆக்சுவலா இந்த இடத்துல யாரு வருவாங்க அப்படின்னா ராம் பிரசாத் பிஸ்மில் வருவாரு. ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்வகுல்லா கான், இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா குண்டு போட்டு, அதாவது கொள்ளையடிச்சிருப்பாங்க காகோரியில. சோ கூற்று 1, 2 ரெண்டுமே தவறுதான். இது வந்து இந்த பி கே தத் இவரும் பகத்சிங்கும் 1929 மத்திய சட்டப்பேரவையில புகை குண்டு வீசியிருப்பாங்க. சரியா? ரைட், அடுத்தது பாருங்க. கீழ்காணும் இணைகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல தவறானது எதுனா ஆப்ஷன் சி கான்பூர் சதித்திட்ட வழக்கு விசாரணை 1924, இங்க 23 கொடுத்திருக்காங்க. அதனால இது தவறு. 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னா பம்பாயில நடைபெற்றிருக்கும். இதுல தலைமை உரை ஆற்றினவர் ரொம்ப முக்கியம்பா. சரியா? சிங்காரவேலர் தலைமை உரை ஆற்றிருப்பாரு. சிங்காரவேலர். இது 12th புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதனால இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கான்பூர் அகில இந்திய பொது உடைமை மாநாட்டுல தலைமை உரை ஆற்றினது யாருன்னு கேட்பாங்க. சிங்காரவேலர். அடுத்தது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பித்த இடம் எது? நல்லா பாருங்க. ஆரம்பித்த இடம் திருச்சி, முடிச்ச இடம் தான் வேதாரண்யம். சரியா? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் முடிவுற்ற இடம் வேதாரண்யம், ஆரம்பித்த இடம் திருச்சி. இது சப் இன்ஸ்பெக்டர் மாடல் கொஸ்டின்ல கவர்மெண்டே வெளியிட்டதுல இருந்துச்சு. சரியாப்பா? சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின்ல மாடல் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருது. நாமக்கல் கவிஞரோட பாடலை பாடிக்கிட்டே போயிருப்பாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு எந்த உதவிகளும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவிட்டவர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் ஜே.ஏ. தார்ன் அப்படின்றவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட்டா, தார் ரோட்ல நடக்கக்கூடாதுன்னு மறிச்சிருப்பாரு. அதனால தார்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாருங்க,
கூற்று 1 2 ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். கூற்று 1 தவறு 2 சரிப்பா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 58. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். என்ன அப்படின்னா இந்த 1865 ஏன் 1 தவறு அப்படின்னா 1865 வனச்சட்டத்தின்படி நன்சை மற்றும் தரிசு நிலங்கள் வனப்பகுதிகளாக கருதப்பட்டனன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 1878 வனச்சட்டத்தின்படிதான் நன்சை நிலங்கள் வனப்பகுதிகளாக கருதப்பட்டிருக்கும். அப்ப 65 சட்டம் இது இந்தியாவின் முதல் வனச்சட்டம். இது என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இந்திய அளவுல அதாவது இந்த இது இருக்கும்லப்பா, சுள்ளி பெருக்கிறது, இந்த கால்நடை தீவனம் எடுக்கிறது, இதெல்லாம் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வனப்பகுதிக்குள்ள போய் நீங்க பாரம்பரியமா அந்த தேன் எடுக்கிறது, கிழங்கு எடுக்கிறது, சுள்ளிக்கட்டைகள் பெருக்கிறது, கால்நடைக்கான தீவனம் பெருக்கிறதுலாம் தவறு, அது சட்டப்படி குற்றம் சொன்னது 65. இதே நன்சை நிலங்களை வனப்பகுதிகளா மாத்தினது எப்போ, வனப்பகுதின்னு அறிவிக்கப்பட்டது 78. 2 சட்டங்கள் இருக்கு. சரியா? சரி, ரைட். 2வது கரெக்ட் தான். பழங்குடியின நலன் காக்க ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு போராட்டத்தை மேற்கொண்டார் அப்படின்றது கரெக்ட். அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1931 மார்ச் 5. சரியா? அப்ப 1931 செப்டம்பர் 7 என்னப்பா, 2வது வட்டமேசை மாநாடு. 32 நவம்பர் 17 3வது வட்டமேசை மாநாடு. 1932 ஆகஸ்ட் 16 ராம்சே மெக்டொனால்டு அறிக்கை. சரி, 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு நாள். சரியா? இந்த மீட்பு நாள் நம்ம பார்த்தோம்லப்பா, 1939 பார்த்தோம். அந்த தேதி என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 22. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, டிசம்பர் 22 தான். அதாவது காங்கிரஸ் எல்லாமே மொத்தமா ரிசைன் பண்ணிருப்பாங்க. அதை மீட்பு நாளா முகமது அலி ஜின்னா கொண்டாடி இருப்பாரு. அடுத்து மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. ஏன்னா மாகாணத்துல இரட்டையாட்சி முறை கொண்டு வந்தது இந்திய அரசு சட்டம் 1919. அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம். அப்போ மாகாணங்கள்ல இரட்டையாட்சி முறையை ஒழிச்சுட்டு தன்னாட்சி அறிமுகம் செஞ்ச சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்து இந்த போராட்டத்தின் விளைவாக காந்தியடிகள் நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக கூறினார். இது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்ரான் சத்தியாகிரகம். சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது. அதாவது சம்ரான் சத்தியாகிரகத்துக்கு காந்தியடிகளை வர சொல்லி சொன்னவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா. சரியா? ரைட். வேற கைரா சத்தியாகிரகம், இதுக்கு 2 பேர் வந்திருப்பாங்க. ஒன்னு சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னொருத்தர் இந்துலால் நாயக். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இல்லப்பா. சரியா? இதான் மெயின். ஓகே, சப்போஸ் இந்த டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னீங்கன்னா 8667722090 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல 6374222090 அப்படின்ற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மொத்தம் 50+ டெஸ்ட் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா 2 பாடமா எடுத்து போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், 7, 8 இந்த 2 பாடத்திலேயே எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு வந்துடும். இதை தாண்டி அவங்க வேற உள்ள இருந்துதான் நிறைய கேட்கணும். இதை தாண்டி கேட்டாங்கன்னா அவங்க அவுட் சோர்ஸ் தான் கேட்கணுமே ஒழிய உள்ள இருந்து கேட்க வாய்ப்பு இல்லை. இது போக ரிவிஷன் டெஸ்ட்ல வரும்போது நம்ம அவுட் சோர்ஸும் சேர்த்து கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு ஃபுல் பேக்டா ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 50+ டெஸ்ட் அப் டு குரூப் 2-2A வரையும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் நடைபெறும். சரியா? அடுத்து பாருங்க, எங்கு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு காங்கிரஸ் அமர்வு அனுமதி கொடுத்ததுன்னா கல்கத்தா. அதாவது இந்த 1920ல 2 காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். ஒன்னு சிறப்பு கூட்டம் கல்கத்தால, அதுல ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாக்பூர் 1920 டிசம்பர்ல. இதுக்கு என்ன அப்படின்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. இதுக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சி விஜயராகவாச்சாரி. சரியாப்பா? இந்த நாக்பூர் மாநாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. அப்ப 2 இது இருக்கு. அனுமதி கொடுத்தது எது அப்படின்னா சிறப்பு அமர்வு கல்கத்தா 1920ல ஒத்துழையாமை இயக்கத்துக்கு. இதுவே ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எப்படின்னா நாக்பூர். இது 2 முக்கியமானது. அடுத்தது 63 பாருங்க,
1919 நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை தாங்கினார். கரெக்ட். 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. சரி, அப்ப கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். அடுத்து, வங்க பிரிவினையின் விளைவாக துவக்கப்பட்ட இயக்கம் சுதேசி இயக்கம். SSC கொஸ்டின் பா, ஞாபகம். SSCல கேட்ட கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. வங்க பிரிவினையோட விளைவா துவக்கப்பட்ட இயக்கம் எதுனா சுதேசி இயக்கம். ஏன்னா வங்க பிரிவினை 1905 ஜூலை 19 கொண்டு வரப்பட்ட ஜூலை 19 அறிவிக்கப்பட்டிருக்கும். அக்டோபர் 16 கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா? இப்போ அதே 1906 அக்டோபர் 16ல சுதேசி நாவாய் சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? சோ அதோட தொடர்ச்சி தான் இது. சரியா? அப்போ வங்க பிரிவினையோட விளைவா துவக்கப்பட்ட இயக்கம் என்னன்னா சுதேசி இயக்கம். மறந்துறாங்க. அடுத்து, ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட உள்ளூர் தலைவர்கள் யார்? சயாபுதீன் கிச்லு, சத்யபால். சரியாப்பா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த நம்மளுக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான செயல்பாடு 19 ஏப்ரல் கரெக்ட், ஏப்ரல் 6ஆம் தேதி இவங்க கைது செய்யப்படுவாங்க. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக காந்தி போராட வர சொன்னது ஏப்ரல் 3. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது 19 ஏப்ரல் 13. இந்த 3 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சயாபுதீன் கிச்லுவும் சத்யபாலும் கைது செய்யப்பட்டது ஏப்ரல் 6. லோக்கல் லீடர்ஸை கைது பண்ணிடுவாங்க. சரியா? சரி, அப்ப CR தாஸ், மோதிலால் நேரு இவங்க யாருப்பா? சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 1ல சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சவங்க CR தாஸ், மோதிலால் நேரு. அடுத்து, சைமன் குழு சார்ந்து சரியற்ற இணை, அதாவது தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வரும்போது கரெக்டா இருக்கும். கரெக்ஷன் முடிஞ்சு. சரியா? 8 உறுப்பினர்கள் கொடுத்திருக்காங்க, 7 உறுப்பினர்கள் தான் கரெக்ட். சரியா? அப்போ இது வந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் தவறு. ரைட். இது டைரக்ட் கொஸ்டின் தான், மிச்சம் உங்களுக்கு தெரியும். 67 பாருங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அதிகாரப்பூர்வ அரசு தகவலின்படி எத்தனை பேர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர்? 379 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கப்பா. சரியா? துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 379 பேர் துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, அடுத்தது பொறுத்துக என்னன்னா நூல்கள். சரி, இது நம்ம முக்கிய, அதாவது காந்தியடிகளுக்கு பிடித்தமான நூல்களா? சரி, அதை நம்ம கொடுத்துருவோம் ஹெட்டிங்ல. ஓகேவா? இது பாருங்க, இதுக்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட். கடவுளின் அரசாங்கம் உன்னிடம் உள்ளது, டால்ஸ்டாய். அண்டு த லாஸ்ட், ஜான் ரஸ்கின். சட்ட மறுப்பு, தாரம். அடுத்து 69. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யார்? வல்லபாய் பட்டேல். இங்க பாருங்க, இந்த 31 கராச்சி மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஏன் அப்படின்னா இந்தியாவோட அடிப்படை உரிமைகள் குறித்த பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது. சரியா? அடிப்படை உரிமைகள் குறித்த பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது எப்பனா 1931 கராச்சியில நடைபெற்ற மாநாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. 12th புக்லயும் இந்த கண்டென்ட் இருக்கு. 10th புக்ல சிம்பிளா கொடுத்திருப்பாங்க, 12th புக்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோ ரெண்டையுமே சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு தலைவரா இருந்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது கூற்று, இது புக் பேக். சரியா? அந்த புக் பேக் எல்லாம் தவறே பண்ணிடக்கூடாது. ஒரு கொஸ்டின் கூட மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுப்பா. கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் புக் பேக் வச்சிருப்போம். ஏன்னா நீங்க புக் பேக் படிக்கணும்ன்றதுக்காக ஒரு கொஸ்டின் கூட புக் பேக்ல தவறே பண்ணக்கூடாது. கண்ணுக்கு தெரியிற கொஸ்டின். சரி, ராம்சே மெக்டொனால்டு வழங்கிய வகுப்புவாரி இடஒதுக்கீட்டை காந்தியடிகள் மறுத்தார். கரெக்ட். டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயரிடமிருந்து பெறுவதற்காக கொடுத்திருக்காங்க. காரணம், அது தவறு. சரியா? கூற்று சரி, ஆனா காரணம் தவறு. எதுக்கு இவர் ஆக்சுவலா இதை எதிர்த்திருப்பாரு அப்படின்னா இந்தியர்கள் கிட்ட பிரிவினை வந்துரும், அந்த பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இதை எதிர்த்திருப்பாரு. டொமினியன் அந்தஸ்து வாங்குறதுக்காக எதிர்க்க கிடையாது. சரியா? அப்போ இதுதான் நம்மளுக்கு சரியான ஆப்ஷன் சி, கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ரைட். அடுத்து 71. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் 1 to 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் 1 to 15 பார்க்கலாமா? இது பாருங்க, பருத்தி கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை
பணப்பட்டுவாடா நிலையை அறிந்து கொள்வது, விரைவான செயல்பாட்டை உறுதி செய்வது ஆகிய நோக்கங்களுக்காக மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் துவக்கிய செயலி எது? கபாஸ் கிசான் செயலி. நல்லா ஞாபகம். இந்த கிசான் வந்துட்டாவே மேக்சிமம் நம்மளுக்கு விவசாயிகள் சார்ந்துதான் இருக்கும். சரியா? சரி, அப்ப இந்த பிரதிபா சேது வலைதளம் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப IAS IPS எக்ஸாம்லாம் எழுதுறாங்கல்ல, அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பிரதிபா சேது வலைதளத்துல ஏத்தி வச்சிருவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 100 போஸ்டிங் இருக்கு IAS IPSக்கு. ஆனா செலக்ட் ஆனவங்க ஒரு 150 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. இந்த 150 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனா 100 பேருக்கு தான் வேலை கிடைக்கும், 50 பேருக்கு வேலை கிடைக்காது. இவங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் IAS IPSக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 50 பேர் பேரை இந்த பிரதிபா சேது வலைதளத்துல பதிவேற்றம் பண்ணி வச்சிருவாங்க. இதுல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது அதானி கம்பெனி, ரிலையன்ஸ், டாடா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்காங்களா, இன்ஃபோசிஸ், விப்ரோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உயர் அதிகாரி போஸ்ட்டுக்கு இவங்களை அப்படியே செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து மெனக்கிட்டு ஒருத்தங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி, அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்றதே பெரிய சிரமம். திறமையான ஆளுகளை ரெக்ரூட்மெண்ட் பண்றது. இங்க வந்து கவர்மெண்டே அவங்க செலவுல ரெக்ரூட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே அவங்களை தூக்கி அங்க கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வேலையை கொடுத்துறதா என்ன அப்படின்னா இந்த பிரதிபா சேது வலைதளம். அடுத்து இந்த எமிஸ் பாருங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஓரியன்டட். தமிழ்நாடு கல்வித்துறை சார்பா உருவாக்கப்பட்டது. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது பேரு எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்து இந்த ஸ்வயம் பிளஸ் திட்டம், இது எதுக்குன்னா அதாவது நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, பள்ளி ஆசிரியர்கள், அவங்களுக்கு, கல்வியாளர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கத்துத்தரதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்வயம் பிளஸ் திட்டம். சரியாப்பா? இந்த ஸ்வயம் பிளஸ் திட்டம் அப்படின்றது அதுக்காக கொண்டு வரப்பட்டுதான். யாரு இதுக்கு முன்னோடியா இருக்காங்கன்னா சென்னை IIT, அவங்களோட ஹெல்ப்போட இதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற போறாங்க. அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்க, ஜிஎஸ்டி வரி சார்ந்து சரியற்ற இணை, அதாவது தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. ஏன்னா உயர் ரக கார்கள், சிகரெட் போன்ற புகையிலை பொருட்களுக்கு மட்டும் 30% ஜிஎஸ்டின்னு கொடுத்திருக்காங்க, 40% ஜிஎஸ்டி விதிச்சிருக்காங்க. சரியா? இதை நல்லா ஞாபகத்துக்குங்கப்பா. ஜிஎஸ்டி வரின்றது 1 ஜூலை 2017 கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல வந்து மாநில வரிகள் தவிர பிற 17 வரிகள், இன்னொன்னு 13 கூடுதல் வரிகள், மொத்தம் 30 வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஜிஎஸ்டின்னு கொண்டு வரப்பட்டுச்சு. முதல் 4 முனை வரிகளா இருந்துச்சு, 5, 12, 18, 28ன்னு. இப்ப அது 2 முனை ஆக்கிட்டாங்க. வெறும் 5%, 18% தான், 2 முனை தான் இருக்கு. ஆனா உயர் ரக கார்கள், சிகரெட்டுகள், இது ரெண்டுக்கும் 40% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. சரியா? கூடுதலா. ஆனா இந்த மருத்துவம் இருக்கு பாத்தீங்களா, தனிநபர் மருத்துவம், ஆயுள் காப்பீடு, இதுக்கெல்லாம் 18%-லிருந்து 0% ஜிஎஸ்டி மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க 73வது கொஸ்டின், நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு துவங்கப்பட்டுள்ளதுன்னா குஜராத் ஆனந்த் நகர். இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம். அது பேரு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம். திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம். கழகம். சரியாப்பா? எங்கன்னா குஜராத் ஆனந்த் நகர்ல. இது மத்திய பிரதேசம் டெஹான்பூர்ல BSF ஓட ட்ரோன் பயிற்சி பள்ளி கொண்டு வந்திருக்காங்க. எழுதிக்கங்க, ட்ரோன் பயிற்சி பள்ளி. சரியாப்பா? ரைட். அடுத்து இது பாருங்க, தற்போது பெட்ரோலில் எத்தனை சதவீதம் எத்தனால் கலக்கப்படுகிறதுனா 20%. E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இதுல இது சொல்லாம விட்டோமோ, இந்த பார்த்தோம்ல, தமிழ்நாடு குலசேகரப்பட்டினத்துல முதல் ராக்கெட் ஏவுதளம். இப்ப நடந்த SI கொஸ்டின் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்திருந்தோம். சரியாப்பா? ரைட், ஓகே. ஒடிசா சண்டிப்பூர் வந்து ஏவுகணை சோதனை மையம் இங்கதான் இருக்கு, இந்தியாவோட ராணுவ ஏவுகணை சோதனை தளம். ரைட், ஓகே. இது வந்து E20 பெட்ரோல் 20% கலக்கப்படுது. அடுத்தது பாருங்க, மத்திய உருளைக்கிழங்கு ஆய்வு நிறுவனம் தமிழகத்தில் பயிரிட உகந்த வகையாக எதை பரிந்துரைத்துள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? இதுக்கு ஆன்சர் வந்து குஃப்ரி சிப்பாரத்து 1. சரி, இந்த குஃப்ரி ரத்தன், இந்த உருளைக்கிழங்கு வகை, இது எல்லாமே உருளைக்கிழங்கு வகைதான்ப்பா.
சரியா? அப்ப புதுசா உருவாக்கப்பட்ட உருளைக்கிழங்கு வகை. இதுல இந்த குஃப்ரி ரத்தன் வகை இருக்கு பாத்தீங்களா? இது 90 நாள்ல விளைச்சல் தரக்கூடியது குஃப்ரி ரத்தன். இந்த குஃப்ரி தேஜஸ் இது என்னன்னா வெப்பத்தை தாங்கி வளர்வது, அதிக நாட்கள் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இன்னொன்னு வெப்பம் தாங்கும், நல்லா வெப்பம் தாங்கி வளரக்கூடியது. இந்த குஃப்ரி சிப்பாரத்து இது எதுக்கு அப்படின்னா குறைவான சர்க்கரை சத்து இருக்கும்பா, அதான் மெயின். குறைவான சர்க்கரை சத்து இருக்கிறது குஃப்ரி சிப்பாரத்து 1. அடுத்து குஃப்ரி சிப்பாரத் 2 குறைந்த பரப்பளவுல அதிக விளைச்சல். குறைந்த பரப்பளவு அதிக விளைச்சல். சரியா? இது வந்து மொத்தம் 100 நாள்கள்ல விளைய வைக்கக்கூடியது. சரி, இது வந்து 90 நாள். ரைட், ஓகேப்பா. அடுத்து இந்த பாருங்க 76வது கொஸ்டின். இந்தியாவோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 1, 3, 2 அதாவது ககன்யான் திட்டம், விண்வெளிக்கு வீரர்களை அனுப்புறது, மனிதர்களை அனுப்புறது 2027ல அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. பாரதிய அந்திரிக்ஸ் நிலையம், அந்திரிக்ஸ் நிலையம் 2035 என்னன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் முழுவதுமா இந்தியா மூலியமா கட்டமைக்கப்படக்கூடாது. சரியா? அடுத்து விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்புதல் 2040. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க முரசொலி செல்வம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்துட்டு பன்னீர்செல்வன், இவங்களுக்கு தான் முரசொலி செல்வம் விருது வந்து வழங்கப்பட்டது. பூபென் ஹசாரி இவர் யாருன்னா அசாம் பாடகர், இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை பத்தி ரீசெண்டா பிரதமர் மோடி பேசியிருக்காரு. சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது குடியரசு துணைத் தலைவர். RS நாராயணன் ரொம்ப முக்கியம்பா, இயற்கை வேளாண் ஆர்வலர். இவர் இயற்கை வேளாண் ஆர்வலர். சரியா? பாத்துக்கங்க. ஆக்சுவலா இவர் வந்து இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு, இயற்கை எழுதியிருக்காரு. சோ இயற்கை எழுதின 2-3 பேரை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இவர் எழுதின புத்தகங்கள் வறட்சியிலும் வளமை, பஞ்சகாவிய ஆயுர்வேத சிகிச்சை, இது எல்லாமே RS நாராயணன் எழுதிய புத்தகங்கள். இயற்கை வேளாண் ஆர்வலர் இவர். அடுத்து இந்த 78 பாருங்க, தமிழ்நாட்டின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது எது? ஆப்ஷன் ஏ எலத்தூர் ஏரி, ஈரோடு மாவட்டம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாரம்பரிய தலம் அறிவிக்கப்பட்டது எதுனா அரிட்டாபட்டி, மதுரை மாவட்டம். 2வது பாரம்பரிய தலம் காசம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். அடுத்து 4வது பாரம்பரிய தலமா அறிவிச்சிட்டாங்க. பல்லுயிர் பாரம்பரிய தலம் எதுனா நாகமலை குன்று, ஈரோடு மாவட்டம். இது 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். ஓகேப்பா, ரைட். அடுத்து பாருங்க கூற்று 1, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தடையின்றி கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் வழங்குவது அன்பு கரங்கள் திட்டம்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஞான பாரதம் கொடுத்திருக்காங்க. இது தவறு. கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் சி. ஏன்னா ஞான பாரத திட்டம் அப்படின்றது ஓலைச்சுவடிகள் இருக்கு பாத்தீங்களா, ஓலைச்சுவடிகளை எண்மமயமாக்குறது. எண்மமயம் அப்படின்னா என்னப்பா? டிஜிட்டல் ஆக்குறது, டிஜிட்டல் முறையில கொண்டு வர்றது. அதான் என்னன்னா ஞான பாரத இயக்கம். சரியா? சரி, ரைட். அடுத்தது கைம்பெண்ணின் மறுமணத்திற்காக தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட உதவி திட்டம் எது? ஆப்ஷன் ஏ தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி திட்டம். அப்ப ஈவேரா மணியம்மையார் யாருன்னா விதவை பெண்களின் மகள்களுக்குன்னு வரும். விதவை பெண்களுக்கு அப்படின்னா தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திட்டம், விதவை பெண்களின் மகள்களுக்கு அப்படின்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு உதவி திட்டம். அடுத்து அன்னை தெரசா நினைவு உதவி திட்டம். இது வந்து என்னன்னா ஆதரவற்ற பெண்களுக்காக, ஆதரவற்ற பெண்களுக்கு கொண்டு வரப்பட்டது அன்னை தெரசா நினைவு உதவி திட்டம். அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு உதவி திட்டம். இது எதுக்குன்னா கலப்பு திருமணத்துக்காக, கலப்பு திருமணத்துக்காக கொண்டு வரப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு உதவி திட்டம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இது ரெண்டுமே பார்த்தாச்சுப்பா. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த 9th குடிமையலும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து
இப்போ 10th 7வது பாடம் 8வது பாடம் பார்த்தாச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த டெஸ்ட் 50 டெஸ்ட் உங்களுக்கு நடைபெறும். இந்த கொஸ்டினை நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. இதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போனாவே உங்களுக்கு 90% ஆஃப் கொஸ்டின் இதுல இருந்து கண்டிப்பா வந்துரும்பா. நன்றி.